ஸ்டுடியோஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் மாஸ்க் வந்துட்டு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ வந்துட்டு கொரோனா வைரஸ் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிறதுனால எல்லாருக்குமே வந்து ஒரு பயம் இருக்குது. WHO நம்மளோட சேஃப்டிக்காக நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த ஃபேஸ் மாஸ்க் நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஷாப்புக்கு போனாலும் அங்கே வந்துட்டு கிடைக்கிறது இல்லை. அப்படியே கிடைச்சாலும் அதிக விலைக்கு விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய இதில் சொல்கிறாங்க. ஸோ அப்படி இல்லாமல் நம்மளோட ஃபேஸ் மாஸ்க் வந்துட்டு நம்மளே எப்படி வீட்லேயே ரெடி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம வந்துட்டு மெடிக்கல் ஷாப்பில் வாங்கினோம் அப்படின்னா அது வந்துட்டு யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும். பட் நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு டைப்பும் அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி, அதாவது நம்ம மெடிக்கல் ஷாப்பில் வாங்குறோம் இல்லையா, அதே மாதிரியே இந்த மாதிரி 2 டைப்புமே தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எதை வச்சு செய்ய போகிறோம், எப்படியெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஷோக்கில் போகலாம். மாஸ்க் வந்துட்டு கொரோனா வைரஸ்க்காக அப்படின்னு சொன்னதுனால கொரோனா வைரஸ் அட்டாக் ஆனவங்க மட்டும்தான் போடணும் அப்படின்னு இல்லைங்க. உங்களுக்கு வந்து நார்மலாக சளி பிடிச்சிது, இருமல் வந்துச்சு, தும்மல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம பக்கத்தில் வந்து குழந்தைங்க இருப்பாங்க. நீங்கள் வந்து பப்ளிக்கில் வந்து வெளியே போகும்போதும் சரி, அங்கேயும் வந்து குழந்தைங்க இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்துட்டு இருமும் போதும் தும்மும் போதும் வந்துட்டு அவங்களுக்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சான்ஸ் வந்து கொடுக்காதீங்க. ஏன்னா இது வந்துட்டு சாதாரண இருமலாக சளியாக இருந்தால் கூட அடுத்த 10 நாளைக்கு அந்த குழந்தைங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதிலேருந்து அவாய்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாஸ்க்கை யூஸ் பண்ணுங்கள். குழந்தைங்களும் வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் தனியாகவே வச்சுக்கோங்க. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு சளி பிடிச்சிருந்தது அப்படின்னா கூடவே வந்து வச்சுக்காதீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து எந்த வைரஸ்லேருந்தும் நம்மளை வந்து நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு போய் சேரணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ பேருக்கு முடியுமோ அவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் வந்து அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சித்ரா.